இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் சில விஷயங்கள்லாம் நமக்கு சுத்தமாக ஒத்து வராமல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் தன்னுடைய மகன்களை நடத்துகிற விதம் தான் ஏதோ அடிமைகள் போல நடத்துறது. அதாவது அவர் அப்பா அம்மாவோட அரவணைப்பு இல்லாமல் தனியாக தான் வளர்ந்தார், கடப்பையனாக இருந்தார். அங்கேருந்து இப்போ வளர்ந்து இப்போ ஒரு கடை ஆரம்பித்து வீடு வச்சு இப்போ ஒரு நிறைய சொத்துக்கள்லாம் வச்சுருக்காருங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. அதுக்கு சிக்கனம் தான் அவர் கை கொடுத்துச்சு. அப்படின்னாலும் கூட 200 ரூபாய்க்காக மனைவி முன்னாடி இப்போ புதுசாக கல்யாணமான பையனை போய் பார்த்து டக்குன்னு என்னடா சாப்பிட்டீங்க, அப்படி என்ன பண்ணீங்க, எதுக்கு 200 சாப்பிட்டீங்க அப்படின்னு கணக்கு கேட்கறலாம் கொஞ்சம் ஓவர் தான். அது காணாமல் போச்சுங்கிறதுக்காக கேட்டேன்னு அவர் சொன்னாலுமே அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரில. மற்றவங்க சொல்லும் போது தான் யோசிக்கவும் செய்கிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த பழப்பழம் மாதிரி உள்ளார இனிப்பாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, கொடைக்கானல் போன டேரெக்டாக கேட்குறீங்க, முதல்ல சினிமா எங்கேயா வெளில போனீங்க, நானே சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் படத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் பார்ப்பேன். அதிலே காசு போதும், ப்ளஸ் முறுக்காத ரசம் கொடுக்கணும். அது நான் எதுக்கு வாங்கிட்டு போய் அங்கே வாங்கினா எக்கச்சக்க வேலை சொல்லுவாங்க தான் கொடுத்து விட்டேன். அதே மாதிரி இப்போ கொடைக்கானல் போகணுமா, எல்லாரும் சேர்ந்து போகலாம். இவ்வளோ பூம்பாறை போகிறோம்னா எல்லாரும் ஒன்றா போயிட்டு அங்கே ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்பி போகிறாங்க. ஆனால் கொடைக்கானலில் என்னென்ன கலைப்புறங்கள் நடக்க போகுது, இவருடைய நடந்துக்கிற விதமாக ரூம் காசுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் ஆகிறது, சாப்பாட்டுக்கு சிக்கனமாக இருக்கிறது, அது மீனாவுக்கு வித்தியாசமாக இருக்கிறது தாண்டி இன்னொரு பக்கம் செந்திலும் மீனாவும் இப்போதைக்கு சேரக்கூடாது. அவங்களுக்கு குழந்தை கிழந்தனா ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. ஏன்னா சரவணனுக்கு கல்யாணம் முடியணும், இன்னொரு பக்கம் வடிவேலுக்கு கல்யாணம் முடியும், வடிவேலா பழனிவேலன் வேறு மறந்துடுவேன், அவர் கல்யாணம் முடியணும் அப்படின்னு வேறு கதை. இதெல்லாம் ஒரு ப்ராசஸே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால திடீர்னு இவங்க தள்ளியெல்லாம் இருக்க. ஆனாலும் ஒரு 2 ரூம் போட்டு பொண்ணுங்கள்லாம் ரூமில் பசங்கள்லாம் ஒரு ரூமில் அப்படின்லாம் இருக்க வச்சார். அப்படின்னா அதை தாண்டி எப்படி திடீர்னு மீனா அண்ட் செந்தில் ஒரு ரொமான்ஸ், அவங்களுக்குள்ள வேணும் கொஞ்சல் கெஞ்சல், அதையும் தாண்டி இன்னும் ஒரு லெவல் அதிகமாக போய் அவங்களுக்கு ஒரு முதல் இரவு, கடைசியில் திருப்பி பார்த்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு ஒரு தகவல் அப்படின்னு பல விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ கதையில் குட்டி குட்டி கலாட்டா ப்ளஸ் சந்தோஷமாக போகிறது, ப்ளஸ் இவர் ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் விட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்க போது. ஸோ இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாண்டியன் ஷோஸ் முதல் சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இதுனா விஷயமா கொடைக்கானல் கூட்டி போயிடுவாங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன்